வணக்கம். இது உங்கள் ஆக்ஷன் 4. உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாண்டிச்சேரி மற்றும் கண்ணூருக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி வந்திருக்காங்க. தமிழகத்துக்கு எப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரப்போறாங்க? பாண்டிச்சேரியிலையும் கேரளத்திலையும் தேர்தல் வந்து 9ஆம் தேதி. அதனால முதல்ல அங்க போறாங்க, அதுக்கப்புறம் தமிழகத்துக்கும் வருவார். இப்போ காங்கிரஸோடைய வேட்பாளர்கள் பட்டியல் வந்து இழுபறியில வந்து அறிவிச்சிருக்காங்க. எதனால இந்த தாமதம் ஒண்ணு, அதாவது காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் ஒரு காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் தலைவர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளன, அது உண்மைதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த அதிருப்தி, யாருக்கு சீட்டு கொடுத்தாங்க யாருக்கு சீட்டு கொடுக்கலன்ற அது பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை என்னன்னா 25-30 சீட்டு மட்டும் காங்கிரஸுக்கு இருந்துச்சுன்னா, இது வந்து கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக இதே தான் நடக்குது. இப்ப யாரு அதிருப்தி தெரிவிக்கிறாங்களோ இவங்களே தான் 10 வருஷத்துக்கு முன்னாடியும் யாருக்கு சீட்டு கொடுத்தாங்க யாருக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு அதிருப்தி. இதே கதை தான் 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இதுக்கு சொல்யூஷன் என்ன? சொல்யூஷன் வந்து யாருக்கு சீட்டு கொடுக்கணும் யாருக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்றது கிடையாது. சீட்டுகளை எப்படி அதிகமாக்கணும் காங்கிரஸுக்கு. இதே 25-30 சீட்டு அப்படின்னா இது காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய பேரியக்கம். ஸோ காங்கிரஸுக்கு தேவையான மரியாதையும் அதுக்கு தேவையான சீட்டுகளும் கொடுக்கப்பட வேண்டும். அது இல்லை. அதனாலதான் இந்த கொந்தளிப்பும் அதிருப்தியும். இன்னைக்கு கிடையவே கிடையாது. தமிழகத்தில் நீங்க இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. பாஜகவையும் காங்கிரஸையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டில் மதசார்பற்ற அரசியல் தான் மக்கள் விரும்புறாங்க. இந்தியாவிலேயே மதசார்பற்ற அரசியல், செக்யூலர் பாலிடிக்ஸ் யார் கொண்டு வந்தாங்க? யார் அதுக்கு சாம்பியன்? காங்கிரஸ் கட்சி தான் அதுக்கு சாம்பியன். காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவுக்கும் எப்படி ஒரே சீட்டு இருக்க முடியும்? காங்கிரஸ் கட்சி மாதிரி நாங்க தமிழ்நாட்டில் ஆட்சி ஆண்டிருக்கோம். இன்னும் கூட காமராஜர் ஆட்சி தான் மக்கள் விரும்புறாங்க. காமராஜர் ஆட்சி திரும்ப வர வேண்டும் என்று மக்கள் விரும்புறாங்க. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸோட மதிப்பு மிக அதிகம் தமிழ்நாட்டில். அதாவது தமிழ்நாட்டு காங்கிரஸ் நான் சொல்ல போனா நம்ம அந்த இது ஹனுமார் மாதிரி, எங்க பலம் எங்களுக்கே தெரியல. அப்படி இருக்க சொல்ல காங்கிரஸுக்கு வந்து குறைவான சீட்டுகளே கொடுத்துருக்காங்க. அதாவது தவறிவிட்டதான்னா நாங்க முயற்சி எடுத்தோம். ஒரு பக்கம் ஒரு சின்ன தோசையை கொடுத்துட்டு எல்லாரும் பங்கேற்றுக்கங்க அப்படின்னாங்க. இன்னொரு பக்கம் ஒரு கல்யாண விருந்து வச்சு நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு தலைமை, காங்கிரஸ் கட்சி தலைமை பல காரணங்கள்னால, நாங்க வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி, வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பல காரணங்களுக்காக இந்த ஒரு 28 சீட்டுக்கு ஒத்துட்டு இருக்கோம். என்ன மாதிரியான வியூகங்கள் வகுத்து இந்த முறை நம்ம தேர்தலில் போட்டியிடுறோம்? ஒரே ஒண்ணுதாங்க, மதசார்பற்ற அரசியல். தமிழ்நாட்டில் எப்பவும் பாஜகவுக்கு இடம் கொடுக்கவே கூடாது, இடம் இல்லை. அதை தவிர்க்க தான் இந்த தேர்தலும் சரி, தமிழ்நாட்டின் போராட்டமும் சரி. நான் இப்பதான் கேரளால இருந்து வரேன். கேரளால நாங்க அங்க பிரச்சாரத்துல வரேன். கேரளால அடுத்த முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சர், அதுல சந்தேகமே கிடையாது. அது ஏன் அதே தான் அங்கேயும் பிரதமர் வராரு. இன்னைக்கு அமித்ஷா போறாரு கேரளத்திலையும் இதே தான். பாஜகவுக்கு தமிழ்நாட்டிலும் சரி, கேரளத்திலும் சரி, புதுச்சேரியிலும் சரி இடம் கிடையாது. அதுதான் ஒரு பெரிய எந்த அதிருப்தி. காங்கிரஸ் திமுக கூட்டணி கடைசி நேரம் வரைக்கும் ஒரு இழுபறியா போய் தான் முடிவாச்சு. தொண்டர்கள்லாம் இந்த எலெக்ஷன்ல ஜில் ஆயிட்டாங்களா? தேர்தல் பணியில அதுல சுலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கடைசி வரைக்கும் அதை சைன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா இருந்துச்சு. அதே போல வேட்பாளர் தேர்வுலையும் தொடர்ந்து இழுபறி இருந்துச்சு. இந்த காரணமா அந்த பிரச்சாரத்துல எதாவது போய் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களின் விருப்பம் எல்லாம் ஒரு மதிப்பு, மரியாதை, அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, இதுதான் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் விருப்பமாக இருந்தது, இருக்கு. அது இந்த தேர்தலில் ரியலைஸ் ஆகல. ஆனால் எங்க காங்கிரஸ் தலைமை என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ அதுக்கெல்லாம் நாங்க ஒத்துழைத்து நிச்சயமாக இந்த தேர்தலில் போட்டு ஒரு விளம்பரம் ஆட்சியில பங்குன்ற குரலை தொடர்ந்து எழுப்பிட்டு வந்தீங்க. அதிக சீட்டுன்ற மாதிரி ஒரு 3 சீட்டு கிடைச்சிருக்கு. ஆனா ஆட்சியில பங்குன்ற கோரிக்கையை வந்து காங்கிரஸ் கைவிட்டுடுச்சா? இல்ல உங்களுடைய தமிழ்நாட்டுல பெரும்பாலான நிர்வாகிகள் வந்து வச்ச கோரிக்கையை காங்கிரஸ் தலைமை ஏற்க மறுத்துச்சா? அதாவது என்ன நடந்துச்சுன்னு விட்டுருங்க. ஆட்சியில் பங்குன்றது வந்து அதுல ஒரு தப்பே கிடையாது அந்த கோரிக்கையில. இப்ப அதை நான் சொன்னேன் கேரளால இருந்து வரேன். கேரளாலையும் கூட்டணி தாங்க, காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி 5 கட்சி இருக்கு. அந்த 5 கட்சிக்கும் நாங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் 5 கட்சிக்கும் ஆட்சியில் பங்கு உண்டு. அதனால் இந்த கோரிக்கை நிச்சயமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களும் சரி, தலைவர்களும் சரி, நிச்சயமாக அவங்க மனசுல இருக்கு, கண்டினியூ ஆகும். தமிழ் குமரன் வந்து கட்சியில சேர்ந்து 2 நாள்ல சீட்டு வாங்கிட்டாரு. பணம் ரெக்கமெண்டேஷனால வாங்கிட்டாரா? வேலை செஞ்சவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு ஒரு அதிருப்தி இருக்கு. இல்ல அதெல்லாம் நீங்க பாருங்க, இதெல்லாம் தேவையில்லாத இது. வெளியே யாராவது வந்து சீட்டு கொடுத்தா ஒரு காங்கிரஸ் கட்சியில வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு. இங்க வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, டெல்லி வரைக்கும் போய் ப்ராசஸ் இருக்கு. எல்லாரையும் ஏமாத்திட்டாங்களா? இல்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. வேட்பாளர் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அதுல பிரச்சனை கிடையாது. பிரச்சனையே மொத்தமாக 25-30 தான் இருந்துச்சுன்னா 300 பேர் இருக்காங்க, எப்படி சீட்டு கொடுக்குறது? அதுக்கு ஒரே சொல்யூஷன், இது எப்படி 60, 70, 80 சீட்டு காங்கிரஸ் கட்சி பெற முடியும், அதுதான் ஒரே சொல்யூஷன் இருக்கு. 6 தொகுதி தனி தொகுதி இருக்கு. ஆனா அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படிங்கிறது தொடர்களுடைய கருத்தா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா தலைவர்கள் அதை சரியா வலியுறுத்தலன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதான் நான் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி. ஒரு தேசிய கட்சிக்கு நிறைய இது நாங்க வந்து டெல்லியில் பாராளுமன்றத்தில் என்ன சூழ்நிலை அதையும் நாங்க பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்து தான் முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா கேட்ட கேள்வி என்ன, இந்த கோரிக்கையை மறந்துட்டீங்களா? இல்லவே இல்லை. அதுதான் நான் சொன்னது. 28 தொகுதியில் 6 தொகுதி தனி தொகுதி இருக்கு. ஆனா ஒரு தொகுதி தனி வேட்பாளரை வந்து பொது தொகுதியில் நிப்பாட்டிருக்காங்க. விஸ்வநாதனை வந்து மேலூர் தொகுதியில் நிப்பாட்டிருக்காங்க. இது என்ன வியூகம்? எதை மையப்படுத்தி பாருங்க, காங்கிரஸ் கட்சியில் 22% வேட்பாளர்கள் 22% தலித் சமுதாயத்தின் வேட்பாளர்கள். காங்கிரஸ் கட்சி, இது எங்க தலைவர் ராகுல் காந்தி எப்பவுமே சொன்னது, சமூக நீதி. அதுக்காக நாங்க அதை வந்து செஞ்சு காட்டுறோம். ஸோ அதனால நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரிசர்வ் இல்லாம ஒரு ஜெனரல் கேட்டகரியிலையும் ஒரு தலித் வேட்பாளர் நின்று ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு காட்டுறதுக்காக அதை பாராட்டத்தக்க விஷயம். திருமாவளவன் காங்கிரஸ் கட்சி அந்த முதல் முறையாக இந்த பொது தொகுதியில ஒரு தலித்த சேர்ந்த இருக்கிறது ஒரு சில கட்சிகள் தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு வரும்போது காங்கிரஸ் கட்சி முதல் முறையா செய்து அது மூலமா ஏதாவது ஒரு பின்புலத்துல ஒரு வியூகம் காங்கிரஸ். அதாவது இல்ல, நீங்க என்னன்னா மற்ற கட்சியெல்லாம் செஞ்சிருக்கலாம். இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 100 சீட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுல செஞ்ச சீட் 1 பேர் மொத்தமா 25 சீட்ல ஒரு ஜெனரல் சீட்ல ஒரு தலித் வேட்பாளர் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. அதுதான் நாங்க சொல்றோம். இப்ப வந்து திருமாவளவன் போட்டியில இருந்து பின்வாங்கி இருக்காரு. திமுக மறைமுகமா அழுத்தம் கொடுத்துருன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு காரணம் என்னன்னு தெரியாது. திருமாவளவன் அவர் சொன்னது நான் கேட்டது என்னன்னா, அவர் பாராளுமன்றத்தில் தலித் மக்களுக்காக, தமிழ்நாட்டின் தலித் மக்களுக்காக குரல் எழுப்ப வாய்ப்பு இல்லை. நான் தமிழ்நாட்டு மாநில அரசில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டு தலித் மக்களுக்காக போராடணும் என்ற விருப்பம் இருக்கு, அதனாலதான் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அவரு மாநில அரசியலுக்கு நான் திருப்பி வரேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சு என்னன்னு தெரியல. இது என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து தேவையில்லாத குழப்பம். இப்போ வந்து இது வந்து ஒன்றும் ரகசியம் கிடையாது. தலித் இளைஞர்கள் ஒரு பெரிய இது தாவேகா பக்கம் தாவிடுவாங்களா அப்படின்ற ஒரு இது இருக்கு, ஒரு கேள்வி எழுப்பப்படுறது. இந்த சூழ்நிலையில் இந்த குழப்பம் தேவையில்லாத குழப்பம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்க சொல்ல தமிழக வெற்றி கழக பிரச்சாரங்கள் வந்து அதிக அளவு முடக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து பலங்கள் கூடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
முடக்கப்படுறதா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பப்ளிக்கா மீடியால சொன்னது இதேதான். அவங்கள லேஸ்ல எடை போட முடியாது. வெறும் ரசிகர்கள் தான் வாக்கா மாறுமா, வாக்காளர்களா அப்படின்னு கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேட்டியில சொன்னது இல்லை. இன்னைக்கு கூட எங்களோட சர்வே படி அவங்களுக்கு நிச்சயமா 18-20% ஓட்டு இருக்கு. சோ அதனால அவங்கள யாரும் லேஸ்ல எடை போட கூடாது. விஜய் ஜெயிப்பாரா? எத்தனை தொகுதிக்கு ஜெயிக்கிறதுக்கு? அதாவது பாருங்க, தேர்தல் எப்பவுமே இந்தியால நம்மளோட சிஸ்டம் பேரு ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட்ன்ற சிஸ்டத்துல வாக்குகள் வாங்கலாம். அது சீட்டா மாறுமா மாறாதா அது தெரியாது. அது யாரும் சொல்ல முடியாது. ஆனா மக்கள் சப்போர்ட் இருக்கா? இருக்கு. 18-20% சப்போர்ட் இருக்கு. இளைஞர்கள் பெரும்பாலும் ஒரு ஒரு தாவேக்கா பக்கம் தாவ ஒரு இது இருக்கா, வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த தேர்தல் யாருக்குமே ஈஸி கிடையாது. இந்த தேர்தல் எல்லா கூட்டணிக்கும் எல்லா கட்சிகளுக்கும் இது ஒரு கடினமான தேர்தல் தான். இதை வந்து லேஸ்ல நம்ம விஜயோட வாக்கு திமுகவை தான் பிரிப்பாரு. அதிமுகவுக்கோ என்டிஏ கூட்டணிக்கோ எந்த பாதிப்பும் எச்ராஜா சொல்றாரு. திமுக ஓட்டு குறிப்பா விசிகே ஓட்டு தான் விஜய் தாக்கத்தை எடுப்பாரு, பிரிப்பாருங்கிறாங்க. பாருங்க, நான் அது வந்து யாராவது எந்த புது கட்சி வந்தாலும் ஒரு ஆளுங்கட்சியின் இம்பாக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இங்கிலீஷ்ல இது டிஸ்ரப்டர் அப்படின்னுவாங்க. டிஸ்ரப்டர்னா என்ன? டிஸ்ரப்டர் யார் ஆளுங்கட்சியில இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ரப்ஷன் இருக்கும். ஏன்னா எதிர்கட்சிக்கு என்ன, எதிர்கட்சியில ஒண்ணும் இல்லையே. அதனால அது 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 ஆனா இவங்க திமுக ஓட்டை தான் இழுப்பாரு, அதிமுக ஓட்டை இழுக்க மாட்டாரு, அப்படிலாம் எதுவும் கிடையாது. எங்களோட ஆராய்ச்சி படி என்னன்னா, இளைஞர்கள் பெரும்பாலானோர் ஒரு ஒரு மாற்றம், ஒரு இது ஒரு என்ன காரணம் என்ன வேணா இருக்கலாம். ஆனா ஒரு ஒரு அந்த பக்கம் போக ஒரு சப்போர்ட் இருக்கு அவங்க. அது உண்மைதான், அதை மறுக்க கூடாது. காட்டுமன்னார் கோயில்ல இப்ப விசிகேக்கு காங்கிரஸ் நிர்வாகிக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, இளைய பெருமாள் பையன் ஜோதிமணிக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அது அவர் தெரிந்து வாய்ப்பு கொடுத்தாரா, தெரியாம வாய்ப்பு கொடுத்தாரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை நாங்க வரவேற்கிறோம். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.